சொல்லணும்னா ஆதியை கல்யாணம் பண்ணிக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அத நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். தப்பா சொல்ற மித்ரா. நீ நினைச்ச விஷயம் நடக்க கொலை கூட பண்ணுவேன்னு சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா நீ அதத்தானே பண்ணிட்டு இருக்க. அப்புறம் இன்னொரு விஷயம் மித்ரா, உனக்கு இந்த பரிகாரம் எல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏற்கனவே கன்னி பொண்ணுங்களை கூப்பிட்டு வீட்டுல பண்ண சொன்ன பரிகாரத்தை கடைசியில நான் தான் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கு நீ என்ன பண்ண போறியோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். என்ன நக்கலா? எது எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போறது நான் தான். இந்த பரிகாரத்தை நான் எப்படி கரெக்டா பண்றேன்னு மட்டும் பாரு. உன்னால முடியாது மித்ரா. வேண்டாம் பாரதி. ஆனா எனக்கு வேணும் மித்ரா. ஏய், என்ன மறுபடியும் சவாலா? நான் எல்லாத்தையும் சரியா பண்ணி காட்டுறேன். நீ என்ன பண்ணாலும் சரி நடக்காது. சொதப்பு தான் போற. பாக்கலாமா? பாக்கலாம் மித்ரா. ஏன்பா எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? ஒரு வருமானமும் இல்ல. உன்னை நம்பிதானே இந்த ஜீவன் வாழ்ந்துட்டு இருக்க. இப்படி பண்ணா எப்படி? ஏதாவது வழிகாட்டுப்பா முருகா. பூசாரி ஐயா, நீங்க கடவுள்கிட்ட உங்க கஷ்டத்தை சொல்லி கும்பிட்ட நேரம் அவரு உடனே உங்களுக்கு வழிகாட்டுறதா முடிவு பண்ணிட்டார். என்ன சொல்றீங்க தம்பி? அத நான் சொல்றேன். முதல்ல இத புடிங்க. தம்பி, எதுக்கு இவ்வளவு பணம் எனக்கு கொடுக்குறீங்க? என்ன சாமி இது வம்பா போச்சு? இப்பதானே சாமி கிட்ட நீங்க வருமானத்துக்கே வழி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. உடனே காசை கையில கொடுத்தா எதுக்குன்னு கேக்குறீங்க? உங்க கணக்கே எனக்கு புரியல. போங்க. எனக்கும் புரியல தம்பி. இங்க பாருங்க சாமி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பரிகாரம் பண்றதுக்காக ஒரு குடும்பமே கூட்டமா வரப்போகுது. அந்த கூட்டத்துல மித்ரான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அதுதான் இன்னைக்கு பரிகாரம் பண்ண போகுது. அந்த பொண்ணு மித்ராவால பரிகாரமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு முரட்டு பரிகாரமா பார்த்து கஷ்டமா நீங்க சொல்லணும். அந்த பொண்ணு மித்ராவால பரிகாரமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு முரட்டு பரிகாரமா பார்த்து கஷ்டமா நீங்க சொல்லணும். தம்பி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இதெல்லாம் சாமி காரியம் தம்பி. நீங்க நினைச்ச மாதிரி இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. தேவையில்லாம அந்த கடவுளோட சாபத்துக்கு என்ன ஆளாக்கிடாதீங்க தம்பி. சாமி, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். நல்லவங்க பண்ற பரிகாரமா இருந்தா நீங்க யோசிக்கிறது சரி. பரிகாரத்தை பண்ண போற மித்ரா அவ்வளவு சரியான பொண்ணு கிடையாது. ரொம்ப விவகாரமான பொண்ணு. இன்னொருத்தி புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெக்கமே இல்லாம ஒத்த கால நிக்குது. இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு கேவலமான கேரக்டர் அவன். அப்போ தப்பு அந்த புருஷங்கார மேலயும் தானே இருக்கு. அட போங்க சாமி, இங்க கதையே வேற. அந்த புருஷங்காரனுக்கு தான் பழைய பொண்டாட்டியோட ஞாபகம் எல்லாம் மறந்து போச்சு சாமி. அத சாக்க வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்குது அந்த பொண்ணு. யோசிக்காரு. இப்படி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கடவுளா நேரா வந்து தண்டனை கொடுக்க போறாரு. நாம தான் கிடைக்கிற கேப்ல இந்த மாதிரி நம்மளால கொடுக்க முடிஞ்ச தண்டனை எல்லாம் கொடுக்கணும். இந்த பணத்தை கடவுளே உங்களுக்கு கொடுத்ததா வச்சுக்கோங்க. உங்க தேவையும் பூர்த்தி ஆயிடும், அந்த பொண்ணுக்கு தண்டனையும் கிடைக்கும். இப்ப நான் சொல்றதெல்லாம் ஒரு துளி கூட கலப்படம் இல்லாத உண்மை சத்தியம். வணக்கம் சாமி. வணக்கம்மா. சாமி, நாங்க இந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ண வந்திருக்கோம். நீங்க என்ன காரிய தடங்களுக்காக இங்க பரிகாரம் பண்ண வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமாமா? இங்க ஒவ்வொரு காரிய தடங்களுக்கும் வேற வேற பரிகாரம் இருக்கு. அது வந்து சாமி, புடவை எறியறது ரொம்ப கெட்ட சகனமாச்சேமா.
தாம் பாதி தெய்வம் பாதிம்பாங்க. புடவை கொண்டு போய் பூஜை ரூம்ல வைக்கிறப்போ கவனமா பார்த்து வச்சிருக்கணும். இல்லனா இப்படிதான் சங்கடங்கள் வரும். நீங்க வரப்போறத சாமியார் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. எல்லாம் கெட்ட நேரம் தான் சாமி. அப்படி சொல்லி நம்ம தப்பிச்சு போக முடியாதுமா. ஆண்டவனோட கணக்கு எப்பவுமே சரியாதான் இருக்கும். ஏன் இப்படி நடக்குதுன்னு காரணம் எல்லாம் எங்களுக்கு புரியல சாமி. ஆனா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கான பரிகாரத்தை நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அத கல்யாண பொண்ணை வச்சு சரியா செஞ்சிருவோம் சாமி. இங்க பாருங்கம்மா, பரிகாரம் பண்ண வந்திருக்கீங்க. இந்த கோவிலுக்குன்னு சில வரமுறைகள் இருக்கு. அதே மாதிரி இங்க பண்ற பரிகாரங்களும் ரொம்ப கடுமையா தான் இருக்கும். அதெல்லாம் மனசு கோணாம அந்த அம்மனை நினைச்சுக்கிட்டு பரிகாரத்தை எந்த குறையும் இல்லாம செய்யணும். அப்பதான் இந்த கல்யாணத்துல இருக்கிற தடை விலகும். சும்மா ஏனோ தானோன்னு செய்யற மாதிரி இருந்தா நீங்க இந்த பரிகாரமே பண்ண வேண்டாம். இதை ஏன் நான் சொல்றேன்னா, சில பேரு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பரிகாரத்தை பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. அது இன்னும் அம்மனோட கோபத்தை அதிகப்படுத்திடும். இந்த கோவில்ல சக்தி வாய்ந்த துர்க்கை அம்மனோட சன்னதி இருக்கு. அந்த துர்க்கை அம்மனை பக்தியோட வேண்டிக்கிட்டு கால்ல ஆணியால ஆன செருப்பை போட்டுக்கிட்டு அந்த துர்க்கை அம்மனோட பிரகாரத்தை 3 தடவை சுத்தி வரணும்.